வந்துருவா. அவன் நிறைய அரியர் போட்டு கூப்பிட்டு சொன்னேன், அரியர் இருக்கக்கூடாது, எனக்கு அரியரோடு இருக்கக்கூடாது, உனக்கு என்ன செய்யணும்? அப்போ காசு கிளாஸா இருக்காது, காசு இல்லாத கிளாஸா இருக்கும். இன்னைக்கு அப்படி நினைச்சிட்டே இருப்பான், இவன் எப்படா கிளாஸ் முடிப்பான், எப்படா வெளியில போவான்னு நினைச்சிட்டு இருப்பான். நான் கிளாஸ் நடத்திருக்கேன். இந்த ஊர்ல எனக்கு மோகன் குமார் அளவுக்கு அவ்வளவு சொல்லுவார் இருக்கிறேன். எனக்கு இந்த பொண்ணுக்கு பேர் கூட தெரியாது. என்கிட்ட 3.5 வருஷம் படிச்சிருக்கா. ஆனா இவளுடைய ஏழ்மை எனக்கு தெரியும். அந்த ஏழ்மையை வெல்வது எப்படி என்பது எனக்கு தெரியும். அந்த ஏழ்மையை வெல்வது கல்வியால் மட்டும்தான் முடியும். ஏழ்மை என்பது நிரந்தரமாக அல்ல. நீங்கள் ஏழ்மையாக பிறந்தவர்கள் தன்னை ஏழ்மை என்று நினைப்பதே தவறு. அந்த ஏழ்மை என்பது நிரந்தரமானதே அல்ல. இங்க சொன்னாரு பாருங்க, இந்த அரிசி எல்லாம் பரிசாதான் கொடுக்குறோம், இலவசமா கொடுக்கல என்ன. அது ஒரு பரிசு. அந்த பரிசு எத்தனை நாளைக்கு நிற்கும்? 5 நாள் 10 நாள் நிற்கும். ஆனால் கல்வி என்பது எல்லோரும் கல்வி கற்க வேண்டும், நல்ல கல்வி பயில வேண்டும், நல்ல கல்விக்காக நாம் உழைக்க வேண்டும்.